கலர்ல என்னோட டாப் இருக்கும். இந்த கலர் ஷேட்ல இப்படி வச்சு பார்க்கணும். கர்வியில அப்படியே தள்ளி இந்த ஷேடுக்கு நேரா ஸ்ட்ரைட்டா இப்படி வைக்கிறேன். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கலருக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்க காம்ப்ளிமெண்டரி கலர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு இந்த மாதிரி காடி கலர்ஸ் வேணாம். ஐ வாண்ட் டு கோ லிட்டில் பிட் ஆஃப் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட்ஸ் போகணும். இது ரொம்ப இந்த எல்லோலாம் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் எல்லோ இல்லையா, அந்த மாதிரிலாம் வேணாம்னு நினைக்கும்போது யூ கேன் கோ ஃபார் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி. இந்த ஆரோ மார்க் இங்கே ரெண்டா பிரியுது பாருங்க, இங்கே ரெண்டா பிரியுதா. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் தான் எடுக்கணும், பட் யூ கேன் கோ ஃபார் ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்சோ. அப்போ நீங்கள் பிளாக் டோன்ஸ்லேயே எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பிரைட்டனாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒயிட் டோன்ஸ் ஆட் பண்ணமா எடுங்க. அப்போ இது டார்க்கா ஒயிட் டோனில் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குமா, அப்போ இன்னும் கலர் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ஷேடும் எடுக்காம ஷேடு கூட டிண்ட் ஆட் பண்ணி பாருங்க. டிண்ட்னா என்னது, ஒயிட் டோன்ஸ். டிண்ட் ஆட் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஃபேப்ரிக் வந்து ஷேட்ல எடுக்கிறோம்னா டிண்ட்ல ஆரி ஒர்க்கோ டிண்ட்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கோ போடுங்க, இன்னும் அழகா இருக்கும்.